ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். காலையில் சிக்கன் லிவர் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க சீக்கிரமாக பார்த்துடலாம். ஒரு பேனில் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 கிராம்பு எடுத்திருக்கேன். ரொம்ப போட்டோம்னா கசந்துரும், உரப்பு அதிகமாயிரும். 2 ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி பூ, அப்புறம் இது சாவி பத்திரின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ் ரொம்ப போட்டாலும் கசப்பு வந்துடும், நல்லா இருக்காது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வறுத்து பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்பையும் கருகிடக்கூடாது. இப்போ அதே ஃபேனில் தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா சின்ன வெங்காயத்தை உரித்து இந்த மாதிரி சாப்பரில் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டு. நான் காலையில் சொல்லியிருப்பேன், கோழி ஈரல்னு நிறைய பேர் இந்த ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு மசாலாவும் எவ்வளோ சொல்கிறேன் அளவுகள் அப்படிங்கிறத பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். எவ்வளவு இஞ்சினா ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 5 வெள்ளைப்பூடும் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். ஈரல் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ எடுத்திருக்கேன் ஈரல். அப்போ வெங்காயம் எப்படியும் 200 250 ஈக்குவலாக தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சரியாக அளக்கலை, ஆனால் வெங்காயம் நிறையா தான் போட்டிருந்தேன். எப்படியும் ஒரு 200 கிராம் போட்டிருப்பேன். இப்போ தக்காளி ஊற்றிருக்கேன். தக்காளி அரைச்சி ஊற்றிட்டேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சைஸ் தக்காளி, 2 தக்காளி. வதக்கிறதுக்கு நம்ம அரைச்சி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அரைச்சி போட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளியை கட் பண்ணி போட்டால் அது வதக்கிறதே பெரிய வடாக இருக்குது. அது வேறு அங்கங்கே நின்றுக்கிடுதா, அதனால் நம்ம அரைச்சி ஊற்றிடுறது பெட்டர் ஆப்ஷனாக இருந்தது. அதனால் அப்படி பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த கோழி ஈரல் 1/4 கிலோ நான் சொல்லியிருந்தேன்ல, அதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவிடணும். 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கணும். அப்போ தான் அந்த வாசனை வெடுக்கு வாசனை இதெல்லாம் போகும். வாஷ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். நல்லா கழுவணும். அதே மாதிரி மஞ்சள் தூளும் போட்டு வதக்கிடணும். இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாதத்தில் இல்லைன்னா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா விட்டமின் B12 குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அயன் சத்து கிடைக்கும். இப்போ ஆட்டு ஈரல் வாங்கினீங்கன்னா அது ரேட்டு இப்போ ரொம்ப எங்கேயோ போயிடுச்சு, 1000 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு இல்லையா? அதனால் நமக்கு இது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. இதை நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் இந்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நேரம் அதை வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் அப்படின்ட்டு. தண்ணி ஊற்றிட்டு இது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி லைட்டாக வத்துற அளவுக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். இந்த மசாலா தான் இந்த ஈரலுக்கு ஒரு சூப்பர் ஹைலைட்டு. இது மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி போட்டுட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நிஜமாகவே சொல்கிறேன், இது நிறைய காலியாயிரும். வீட்டில் எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க, சத்து கம்மியாக இருக்கிறவங்க, சிக்கன் லிவர் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி எல்லாமே நல்லா எல்லா இடத்துக்கும் மசாலா பரவுற மாதிரி நல்லா எடுத்துட்டு, இப்போ தான் இந்த ஸ்டேஜில் தான் நான் கருவேப்பிலையே போடுறேன். எண்ணெயிலே போடுறத விட இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் இந்த கருவேப்பிலையோட அந்த ஸ்மெல்லிங் டேஸ்ட் இதெல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும், ஃபஸ்ட்டு தாளித்ததில் போடுறத விட. இப்போ இது கொஞ்சம் லேசாக அப்படி இது பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான். ஏன்னா இந்த மசாலா போட்டிருக்கோம். இப்போ நம்ம திருப்பி வேக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன்னு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் அப்படியே டாஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மூடி போட்டு நல்லா ரோஸ்ட்டு. உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ டைமிங் அப்படின்னா, இது மொத்தமே எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து இதை வதக்க ஆரம்பிச்சதுலேருந்து. சிம்மில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. சிம்மில் வச்சு வதக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இதை நம்ம லேசாக எடுத்து கிண்டி விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. நான் டயட்டில் இருக்கிறாங்கட்டி கொஞ்சம் ஆயில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் நீங்கள் டயட்டில் இல்லை, கொஞ்சம் சத்து குறைவான இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறது ரொம்ப நல்லது, நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ திரும்பவும் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் அந்த அளவுக்கு ஒரு சிம்லேயே திருப்பியும் வதக்கட்டும். அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையில நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு நல்லா கொஞ்சம் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா கொஞ்சம் நேரம் இதோடு சேர்த்து வதங்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் இறங்கும். இது வந்து நான் ட்ரைடு ரோஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சப்பாத்தி, தோசை, இட்லி இதுகளுக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் திக்கு கிரேவி மாதிரி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நான் முதலையே சொன்ன மாதிரி தான், இப்போ டயட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக தான் பண்ணேன். ஏன்னா நான் காலையில் டயட்டுக்கு இது மட்டும்தான் ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். வேணும்னா இட்லி, தோசை இது மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் எனக்கு இது வந்து நல்ல ஒரு ரிச்சுங்கிறதுனால இதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் அது மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ திரும்பவும் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அவங்கவுங்க அடுப்பை பொறுத்து இருக்குது. சிம்மில் வச்சாலும் சில அடுப்பு வந்து கொஞ்சம் வேகமாக எரியும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நம்ம கொஞ்சம் அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் திரும்பவும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோ போட்டிருக்கிறதுனால அது அதோடய டேஸ்ட்டு, இந்த மசாலாவோட டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இறங்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையனும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா, எப்படி சாப்பிட்றது, ஐயோ கோழி ஈரல் எப்படி இருக்குமோ அப்படி இப்படின்னு சொன்னான். நான் செஞ்சு கொடுக்குறேன் பாரு, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அந்த சிக்கன், ஏன்னா அவன் தான் வாஷ் பண்ணி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தான். அப்போவே சொன்னான் எப்படி சாப்பிட்றது தெரியலன்ட்டு. அப்புறம் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா, இந்த பவுலில் தான் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.